தேமுதிக மற்றும் திமுக கூட்டணி பின்னணியில் நடந்த ரகசிய டீல். தமிழக அரசியல்ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு மெகா திருப்பம் நடந்திருக்கு. அதிமுக பக்கம் செல்வார்னு எதிர்பார்க்கப்பட்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இப்போ திமுக கூட்டணியில கரம் சேர்ந்திருக்காங்க. அரசியல் வட்டாரத்தை அதிர வச்ச இந்த முடிவோட பின்னணி என்னன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அதிமுகவுடன் தான் பேச்சுவார்த்தை நீண்ட நாட்களா நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா தேமுதிக முன்வைத்த பிரதான கோரிக்கையான ஒரு ராஜ்யசபா சீட் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து பிடி கொடுக்கவே இல்லை. உறுதி அளிக்கப்படாத காரணத்தினால அங்கேயே பேச்சுவார்த்தையை முட்டுக்கட்டையில நிறுத்திட்டாங்க. இந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்ட திமுக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் நேரடியா பேச்சுவார்த்தையில இறங்கினாங்க. பிரேமலதாவிடம் ரகசியமா பேசப்பட்டதுல தேமுதிக நீண்ட கால ஆசையான ஒரு ராஜ்யசபா சீட்டு திமுக தரப்பு பச்சை கொடி காட்டப்பட்டுடுச்சு. அவங்களுக்குள்ள நடந்த டீலிங் தேமுதிகவின் கோரிக்கையான மொத்த இடங்கள் 10 சட்டமன்ற தொகுதிகள் திமுகவால உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட நீண்ட கால ஆசையான ஒரு ராஜ்யசபா சீட்டும் உறுதி அளிக்கப்பட்டிருக்கு. தற்போதைய கேள்விக்குறி என்னவா இருக்கு அப்படின்னா, ராஜ்யசபா சீட் உறுதி அளிக்கப்பட்டுடுச்சு சரி, ஆனா தேமுதிகவின் விருப்பமான அதே 10 தொகுதிகள் அவங்களுக்கு ஒதுக்கப்படுமா? குறிப்பாக அவங்க கேட்கும் வின்னிங் பெல் தொகுதிகளை திமுக விட்டு கொடுக்குமா என்பது இப்போதைய $1,000,000 கேள்வியா இருக்கு. கேப்டன் இல்லாத முதல் பெரிய தேர்தல்ல பிரேமலதாவின் இந்த ராஜ்யசபா வியூகம் தேமுதிகவை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும்.